மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே 4 மாதங்களுக்கு பிறகு மீண்டும் திறக்கப்பட்ட கோவிலில் நடைபெற்ற வைகாசி திருவிழாவில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் பொதுமக்கள் சாமி தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. திருவிழாவில் ஏற்பட்ட இருதரப்பு மோதல் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வாடிப்பட்டி அருகே நடைபெற்ற கோயில் திருவிழாவில் இரு தரப்பினர் மோதிக்கொண்ட காட்சிகள்தான் இவை. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே உள்ள மேட்டு நீரேத்தான் கிராமத்தில் பல்வேறு சமூகத்தினர் வசித்து வருகின்றனர். இதில் குறிப்பிட்ட இரு சமூகத்தினர் மட்டும் ஒரு பிரிவாகவும் மற்ற சமூகத்தினர் ஒரு பிரிவாகவும் இருந்து வருகின்றனர். எனவே கடந்த வைகாசி மாதம் நடைபெற்ற துர்க்கையம்மன் கோயில் திருவிழாவில் யாருக்கு கோயில் மரியாதை கொடுப்பது என்பதில் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் கோயில் திருவிழா நிறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து மதுரை கோட்டாட்சியர், வாடிப்பட்டி வட்டாட்சியர் தலைமையில் சமாதான கூட்டம் நடைபெற்ற நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதையடுத்து திருவிழா தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டதால் கோயிலுக்கு பூட்டு போடப்பட்டது. இந்த வழக்கு கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த நிலையில் கோயில் திருவிழாவுக்கு அனுமதி வழங்குமாறு ஒரு தரப்பினர் நீதிமன்றத்தில் கோரிக்கை வைத்தனர். இதையடுத்து கோயில் மரியாதை தொடர்பான பிரச்சனை எழாதவாறு திருவிழாவை நடத்தி கொள்ளவும் காவல்துறை, வருவாய்த்துறை மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முன்னின்று திருவிழாவை நடத்துவார்கள் எனவும் கூறி அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் தடபுடலாக நடைபெற்று வந்தன. தொடர்ந்து கோயில் திருவிழாவை ஞாயிற்றுக்கிழமை நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி சோழவந்தான் காவல்துறையினரின் பாதுகாப்போடு மதுரை கோட்டாட்சியர், வாடிப்பட்டி வட்டாட்சியர் தலைமையில் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் வழிபாட்டுக்காக கோயிலை திறக்க வந்தனர். ஆனால் கோயிலை திறப்பதற்காக மெஜாரிட்டி தரப்பை சேர்ந்தவர்கள் அழகர் கோயிலில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரச் சென்று திரும்பி வருவதற்கு தாமதமானது. இதனால் கோயிலை திறக்காமல் அதிகாரிகள் காத்திருந்தனர். இந்த சூழலில் அழகர் கோயிலில் இருந்து தீர்த்தம் கொண்டு வந்ததும் கோயிலை திறக்க அதிகாரிகள் தயாராகினர். அப்போது மற்றொரு தரப்பினர் உங்களுக்காக நாங்கள் காத்திருக்க வேண்டுமா என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றி இரு தரப்பினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டு மோதலாக மாறியது. இதை கண்ட அதிகாரிகள் இரு தரப்பினரையும் சமாதானப்படுத்த முயன்றும் முடியாததால் பூசாரியை மட்டும் கோயிலுக்குள் அனுப்பி பூசைக்கான ஏற்பாடுகளை செய்தனர். பின்னர் பொதுமக்கள் கோயிலுக்குள் அனுமதிக்கப்பட்டு சுவாமி தரிசனம் செய்துவிட்டு சென்றனர். இதனிடையே கோயிலுக்கு வந்த பெண் பக்தர் ஒருவர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த டிஎஸ்பிக்கு அருள் வாக்கு கூறத் தொடங்கினார். அதை டிஎஸ்பியும் சிரித்தபடியே கேட்டுக் கொண்டிருந்தார். பிறகு அந்த பெண் பக்தர் டிஎஸ்பிக்கு ஆசீர்வாதம் வழங்கிவிட்டு சென்றார். ஏற்கனவே மோதல் ஏற்பட்டு பூட்டப்பட்ட கோயில் நீதிமன்ற உத்தரவின்படி 4 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட நிலையில் மீண்டும் மோதல் ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது.